கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நான் உன் கூட தான் இருக்கிறேன், உங்களுக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உங்க மேல கை போடுவது கிடையாது. ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காக குறித்து நீங்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களுக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உங்க மேல கை போட முடியாது. காரணம், ஏன் கை போட முடியாது? கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை. அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன், உனக்கு தீமை செய்யும்படி, உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்க மேல கை போடுவது கிடையாது. உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும்படி, உங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணும்படி, உங்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணும்படி, உங்களுக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணும்படி ஒரு ஆளும் உங்க பக்கத்தில் வர முடியாது, உங்க மேல கை போட முடியாது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு என்னோடு இருக்கிறார். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்படாது. நிந்தைகள் வரலாம், துக்கங்கள் வரலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களோடு இருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். தைரியம் வருங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இயேசு உங்களை என்றும் கைவிடுவதில்லை, இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, இயேசு உங்களை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, திகையாதே கலங்காதே மனமே, இயேசு உங்களோடு இருக்க பயமே, இயேசு உங்களோடு இருக்க பயமே. உங்க கண்ணீர் யாவையும் தொடச்சிருவாரு, உங்க கண்ணீர் யாவையும் தொடச்சிருவாரு, உங்க கவலைகள் யாவையும் போக்கிடுவார், உங்க கஷ்டத்தை யாவையும் போக்கிடுவார், உங்க நெருக்கத்தை யாவையும் போக்கிடுவார், உங்க கடன் பிரச்சனை யாவையும் போக்கிடுவார். இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, இயேசு உங்களோடு இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, இயேசு உங்களோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், உங்க கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், உங்க கவலைகள் யாவையும் போக்கிடுவார். இன்னைக்கு எந்த கவலை இருந்தாலும் உங்கள் கவலையை போக்குகிற என் தகப்பன் இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறாரு. தைரியமாக இருங்க, பெரிய காரியம் நடக்க போகுது. குறிப்பாக கோர்ட்டு கேஸு வழக்காடுதல் நீங்கள் மாட்டி தவித்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, நான் உனக்காக இறங்க போகிறேன், உனக்காக வழக்காட போகிறேன். 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்காக இறங்கி நான் வழக்காடி யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தது போல் உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வழக்காடுதல் இருக்கிறதா? உங்களுக்கு எதிராக ஒரு சில மனிதர்கள் எழும்புறாங்களா? பயப்படாது. ஏசப்பா இறங்க போகிறார், ஏசப்பா வழக்காட போகிறார், ஏசப்பா யுத்தம் பண்ண போகிறார், உங்கள் கருத்தில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் நம்மளுடையது. எங்க சொல்லுங்க? யுத்தம் எல்லாம் சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் நம்முடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ஜெயத்தை கொடு. எந்த காரியத்தில் தோத்து போனாங்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு வெற்றி. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தகப்பனே ஏசப்பா, மே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை மே துதிக்கிறேன், உயர்ந்தவரை மே துதிக்கிறேன், அற்புதரை மே துதிக்கிறேன், அதிசயமானவரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தேவ கிருபையால் நிரப்புங்க, தேவ பலத்தால் நிரப்புங்க. ஆண்டவர் நீர் யுத்தம் பண்ணி வழக்காடி ஜெயத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.